மாயா மச்சந்திரா தொடர்கிறது. ஏன்பா நீ இந்த பொண்ணை கெடுத்தது உண்மையா? கெடுத்தது என்றால் மனதையா அல்லது உடலையா? சரியாக சொல்லுங்க. ஏன்பா பழைய காலத்து சினிமா ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க? இது மிதிலாபுரம் பஞ்சாயத்து, எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசு. நான் தமிழ் தானே பேசுகிறேன். தமிழ் மக்களுக்கு தாய்மொழியிலேயே தகராறு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த பொண்ணை கெடுத்தது உண்மையா இல்லையா? இவள் என் மனதை கெடுத்தது உண்மை என்றால் நான் இவள் உடலை கெடுத்ததும் உண்மை. தப்பு பண்ற வரைக்கும் நல்லா இருந்துட்டு இப்ப நடிக்கிறான் பாருங்க. பெண்ணை தொடுவதற்கு முன் என்னென்னவோ பேசினேன். தொட்ட பிறகு தமிழ் கொட்டுகிறது. உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? இங்க கேக்குறவனா கேன பயல நினைச்சிட்டு இருக்கியா? தலைவர இவங்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல, அடிச்சாதான் உண்மையை சொல்லுவான். இது பஞ்சாயத்து, இங்க நான் தான் தலைவர், நான் தான் பேசணும். எல்லாரும் வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏமா என்னதான் நடந்தது? குழப்பாம சொல்லு. நான் பத்திரிகை விஷயமா இந்த ஊருக்கு வந்தப்ப இவன் பழக்கமானா. பார்க்க அப்பாவியா இருக்கானேன்னு நானும் சகஜமா பழகினேன். அதை பயன்படுத்தி என்ன தனியா கூட்டிட்டு போய் கெடுத்துட்டோம். போதுமா தலைவர? பாதிக்கப்பட்ட பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருச்சு. அவன இப்ப என்னப்பா சொல்ற? எந்த பொண்ணுமே வேணும்னே 40 பேருக்கு முன்னால மானமோனதா போய் சொல்ல மாட்டா. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தாதான் சொல்லுவா. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு. சரி, உங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். கற்பழித்த எனக்கு தண்டனை உண்டு என்றால் கற்பழிக்க தூண்டியவருக்கு தண்டனை கிடையாதா? என்னையா புது கதை விடுற? யாரோ தூண்டி விட்டாங்கன்னா நீ கெடுத்துருவியா? இந்த பெண் தான், இவள் அழகுதான் என்னை மயக்கி விட்டது. அப்படி பார்த்தால் இவளுக்கும் தண்டனை தர வேண்டியதுதானே நியாயம். என்ன? ஓஹோ, நீ சொல்றத பார்த்தா அழகா இருக்க பொண்ணுங்கெல்லாம் முகத்தை அலங்கோலப்படுத்திக்கணுமா? ரொம்ப திமிர்தாண்டா உனக்கு. எதுக்கு தலைவர வளவளன்னு பேசிக்கிட்டு? தப்பு பண்ணது உறுதி ஆயிடுச்சு. தீர்ப்ப சொல்லுங்க. ஐயா ஊர் தலைவரே, பண்ண பாவத்துக்கு பரிகாரமா அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அதான ஊர் வழக்கம். ஆம், அதுதான் சரி. வாழ்க்கையை கெடுத்தவனே வாழ்வு கொடுப்பதுதானே நியாயம். அவள் மீது இருந்த ஆசையினால் நான் தவறு செய்து விட்டேன். அவளை நானே மணந்து கொள்கிறேன். கொஞ்சம் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் யார் அவளை மணந்து கொள்வார்கள்? நீ என்னமா சொல்ற? அவன் சொல்ற பாயிண்டும் நியாயமா தானே படுது. அவனையா நான் கல்யாணம் படிக்கிறதா? நெவர். என்ன தலைவர தீர்ப்பையே மாத்திருவீங்க போல இருக்கு. ஆசைப்பட்டு தான் கெடுத்தான்னா இந்த நாட்டுல பல பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது. வெறும் சாந்தி முகூர்த்தம் மட்டும் தான் நடக்கும். யோ, பஞ்சாயத்து தலைவர் என்ன போட்டு ஆளாளுக்கு தீர்ப்பு சொன்னா என்னையா அர்த்தம்? நீ பேசாமரியா? நீ சொல்லுமா. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் உடம்ப தொட்ட அவனோட 2 கையும் வெட்டிடுங்க. என்னடா அது வம்பா போச்சு? ஏமா நீங்க 2 பேருமே வெளியூரு, இங்க வந்து பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறவன் தலையெல்லாம் உருட்டுறீங்களே. இது என்ன அரபு நாடு நினைச்சியா? ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக அவன் கையை விட்டு காலை விட்டுனா என்ன அர்த்தம்? இத பாருமா, தப்பு செஞ்சவனே மனம் தெரிந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லும் போது நீ அவன் வேண்டான்னு சொன்னா உனக்கு வேற எவன் வாழ்க்கை கொடுப்பான்? நான் வாழ்க்கை கொடுக்கறேன். இந்த பொண்ணை 4ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுயம்பு, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? என்னடா அது மாயமா இருக்கு? இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுயம்பு எந்த தப்பு செய்யல, என்ன நம்புங்க.
ஒரே குழப்பமா இருக்கு. அந்த மந்திரவாதி என்ன கடத்திட்டு போயிட்டா. இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தது இது வரைக்கும் என்ன மாதிரி நடிச்சது அந்த மந்திரவாதியோட ஆளுதான். அந்த பொண்ணுங்க. சாரி சுயம்பு, என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. இந்த ஊர்க்காரங்க உங்களை ரொம்ப இம்சப்படுத்திட்டாங்களா? இம்சை என்று சொல்ல முடியாது, அதே சமயம் இம்சை இல்லை என்றும் சொல்ல முடியாது.